ஹலோ கைஸ். இன்னும் நம்ம ஸ்வாட் மாஸ்டர் சிங்கர்ஸ் அண்ட் மான்வாவோட எபிசோட் 4 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது முன்னாடி லைக் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். சொல்கிறாங்க பிளாக் ட்ராகன் முரக்கன் பற்றி. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாமி முரக்கன் மவுண்டெயின்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து வச்சுருப்பாங்களாம். ஆக்சுவலாக ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்கும். அந்த மவுண்டெயினுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பிளாக் ட்ராகன் முரக்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ரூலர். அவர் தான் வந்து அந்த இடத்த ரொம்ப நாட்களாக வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததாகவும், லைக் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி டெமர் அண்ட் கேண்டல் ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, அவரு கூட வந்து ஃபைட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போனதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஃபைட்டில் தோற்றதுக்கப்புறம் அந்த மவுண்டெயினுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டாம் கேஸ்டலில் வந்து முரக்கன் வந்து டீப் ஸ்லம்பரில் போயிட்டாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எனிவேஸ் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஒழுங்காக தெரியல. பட் இந்த மாதிரி அவங்களாம் வந்து கான்ட்ராக்ட் போடுறதா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது கார்டியனா. அந்த மாதிரி இருந்தால் எனக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முரகன் கூட போய் பேசிகிட்டு இருக்கான். முரகனோட அவேக்கனிங் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவன் டெய்லியுமே, அதாவது மந்த்லி நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் லைப்ரரிக்கு போயிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்பான், இந்த மாதிரி ஏன் வந்து நீங்கள் டெமர் கூட ஃபைட் பண்ணின்னு கேட்கும்போது, எனக்கு அது எப்படி ஞாபகம் இருக்கும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீ ஸ்ட்ராபெரி பை எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து கவனம் இருக்கான். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ராபெரி பை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். இதிலே தெரிஞ்சுக்கோங்க, முரக்கனோட ஃபேவரட் ஸ்நாக்ஸு ஸ்ட்ராபெரி பை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சரி, நீ வந்து எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, எனக்கு வந்து நீங்கள் பேசுகிறதும் ஒழுங்காக புரிய மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து இந்த புக்கெலாம் எடுக்கிறானா. சரி நீ எங்கே வந்திருக்குன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அந்த இடத்துல நிறைய புக்ஸ்லாம் வந்துருக்கு இல்லையா, அந்த புக்கில் வந்து படிக்கிறதுக்காக தான் வந்திருக்குன்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறான். அப்போ தான் அவர் வந்து ஷாக் ஆகிறாரு. ஏன்னா அந்த சின்ன பசங்களுக்கு ஆக்சுவலாக அதில் இருக்க அந்த லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா சார், லிட்ரேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. அப்படி இருக்கும் போது உனக்கு எப்படி புரியுதுன்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு ஒரு 30% புரியும், மற்றதெல்லாம் வந்து ஒழுங்காக புரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். சரி டேமர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து எவ்வளோ புரியும், அவருக்கு வந்து உண்மையாகவே உன்னோட வயசில் ஒன்றுமே புரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரக்கன் வந்து சொல்கிறார். நீ உண்மையாகவே ரொம்பவுமே ஜீனியஸான ஒரு ஆள் தான். அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த ஹிஸ்ட்ரியிலே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள்னு கம்பேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், டேமரை தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா டேமர் தான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஆள். அவன் ஏன் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தானா, சால்ரெட் கூட கான்டாக்ட் போட்டிருந்தான். இப்போ நீயும் வந்து சால்ரெட் கூட கான்டாக்ட் போட்டிருக்க. அதனால் கண்டிப்பாக நீயுமே பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் இப்போ அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த வயசுலேயே உன்னால் இந்த புக்ஸ்லாம் வந்து படிக்க முடியுது, இதோட பெரிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. நீ இன்னுமே எங்கான ஒரு ஆள் தான், இன்னுமே நல்லா ட்ரைனிங் வந்து ஹெடு ரொம்ப கஷ்டமாயிடு, அப்போ தான் வந்து உன்னால் சீக்கிரமாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். உனக்கு சால்ரெட்டோட நிக் நேம் என்னன்னு தெரியுமான்னு கேட்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிலன்னு சொல்கிறான். அதோட பேர் இன்ஃபினிட்டி. ஏன்னா சால்ரெட்டோட பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டே கிடையாது, அவனோட பவர் வந்து இன்ஃபினிட்டி. அதனால தான் அப்படி வந்து வச்சுருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி, உனக்கு வந்து நான் இப்போது ஷேடோ எனர்ஜி ரிலீஸ் ஸ்கில் வந்து சொல்லி தட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, ஷேடோ எனர்ஜியா அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்க்குறான். ஆமாம், அந்த ஸ்கில் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபெமிலியரைஸான ஒரு ஸ்கில்லு. யூஸ் பண்ணி ஷேடோ எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி நீ உன்னோட மானாஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ண கற்றுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு உனக்கு ரொம்ப நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன். 2-3 இயர்ஸ் நீ ப்ராக்டிஸ் பண்ணனா தான் முடியுன்ற மாதிரி சொல்லும் போது, அடுத்த செகண்டே அவனோட மானாவை வந்து பார்த்தீங்கன்னா வெளில எடுத்துகிட்டு வரான். இதை பார்த்துட்டு அவர் வந்து பயங்கரமாக ஷாக்காகிறார். எப்படி எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மூவ்மே பண்ணுறான். எப்படா நீ மானாவெல்லாம் மூவ் பண்ண கற்றுக்கிட்டு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாரு. இந்த பக்கம் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம லூனா வந்து காட்டுறாங்க. லூனா தான் ஃபர்ஸ்ட் ஃபிளாக் பீரர் ரன் கேண்டலோடது. வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா மிஷனையும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 மாதம் வந்து போதுமா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அந்த நைட்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுக்க சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் 9 இயர்ஸ் ஓல்டு கிட்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், கிட்டத்தட்ட அரை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு முரக்கன் மீட் பண்ணி. டோனா பிரதர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆனதுனால அவங்களுமே ஸ்டாம் கேஸ்டில் விட்டு போகிறாங்க. அதனால இதுக்கு மேலே நான் தான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்கும்போது நம்ம கில்லி வந்து விஷ் பண்ணுறாங்க ஹாப்பி 9th பர்த்டேன்ற மாதிரி. நம்ம ஹீரோக்கு 9th பர்த்டே தான். எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கில்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிரித்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு நம்ம கான் வந்து பார்த்தீங்கன்னா வர்றார். சாரி நான் வந்து சடனாக இன்டரப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளே லூனா வந்து வராங்க. ஆக்சுவலாக லூனா வரதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்திருப்பாரு. லூனா வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், ரன் கேண்டலோட ஃபர்ஸ்ட் ஃபிளாக் பியரர் 9 ஸ்டார் நைட்டு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் நம்ம ஸ்டோரியிலேயே. இந்த 13 பேரில் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பிறந்த ஆள். அதுவும் இல்லாமல் இவங்களை வந்து ஒயிட் வெல் லூனா ரன் கேண்டல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரன் கேண்டல் சிப்ளிங்ஸ்லேயுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவங்க வந்து பேட்டையருக்கு ஆகணும்னா ஈஸியாக வந்து ஆயிருக்கலாம், அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த இடத்துல சக்ஸஷன் வார்லாம் போயிட்டுருக்கு. அப்போது போன லைஃப்பில்
லைஃப்பில் வந்து என்னை அவங்க சுத்தமாக வந்து கண்டுக்கல. ஏன்னா லைக் என்கிட்ட பேசுகிற அளவு கூட நான் வந்து அந்த லைஃப்பில் ஒர்த்தாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பட் இந்த லைஃப்பில் அப்படி வந்து இருக்காது அப்படின்னு நான் சொல்லும்போது லூனா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பேசுகிறான். லூனா வந்து சொல்கிறான், நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வாழ்ந்துட்டேன் யங்கஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. ஸோ நீங்கள் அவன் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஏன்னா சின்ன பையன் இல்லையா? ஸோ உனக்கு வந்து ஏதாச்சும் லைக் உடம்பு சரி தான் போயிடுச்சா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. இல்லைன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறா இல்லையா? ஸோ நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. நான் அவன்கிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீ வந்து இந்த சிப்லிங் வார் இருக்கு இல்லையா, அதாவது இந்த சக்ஸஷன் வார், ஸோ அதில் வந்து நீ வந்து மாட்டிக்காத. ஸோ ஏன்னா நான் தான் உன்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்கணும். ஸோ உன்கிட்ட வந்து நான் கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேச விரும்புகிறேன். ஸோ இப்போதைக்கு கில்லியும் கார்டியன் ஐஸும் வெளில அனுப்புறியா அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உடனே அவங்களுமே வெளில போயிட்டாங்க. ஸோ அவங்க ஆக்சுவலாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த சிப்லிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் கம்யூனிகேட் பண்ணல இல்லையா, ஸோ அதில் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த சின்ன வயசில் வந்து இந்த அளவுக்கு பொலைட்டாக ஒரு ரொம்ப மேனர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஈவன் லூனாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அட்ராக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இந்த மாதிரி ஃபேமிலி மேட்டரில் இன்வால்வ் ஆகி உன்னோட சொந்த சந்தோஷத்தையும் வந்து விட்டுறாத. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதாவது லைக் ஒரு ஒரிஜினலான சிஸ்டர் பிரதர் பாண்டிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லைக் நீ ரொம்பவுமே சேஃபாக இரு, நீ வந்து நல்லா இருக்கிறது தான் எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நானுமே வந்து இந்த ஃபைட்டில் வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ இதை வந்து நீ ஒரு வார்னிங்காகவும் எடுத்துக்கோ, இல்லை ஒரு சிப்லிங் கிட்டேருந்து வர ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் எடுத்துக்கோ. அதுவும் இல்லாமல் உன்னை வந்து நான் காம்படிஷனாக பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை லூனானிம் நான் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து சொல்கிறான், நான் ஆல்ரெடி வந்து அசசினேஷன் பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஷாக் ஆகிறாங்க லூனா வந்துட்டு. அப்போ தான் வந்துட்டு உனக்கு யாருன்னு தெரியுமா, எந்த சிப்லிங்னு தெரியுமான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வந்து ஒழுங்காக தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து ஒரு பெண்டன்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த பெண்டன்ட் வந்து வச்சுக்கோ, உனக்கு எப்போயாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அந்த பெண்டன்ட்டை உடனே உடச்சிரு, அடுத்த செகண்டே நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல உன் கிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பர்த்டே கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் கேக் வெட்டி சாப்பிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே கிளம்புறாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மியூரக்கன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ அவங்க வந்து போகும்போது யோசிச்சுட்டே போகிறாங்க, ஸோ நல்லா இருந்தால் போதும், நான் எப்பயுமே உன் பக்கம் தான் இருப்பேன் ஜின் அப்படின்னு அவன் சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் மியூரக்கன் வந்து இது என்னதுப்பா ஏதோ கழுத்தில் மாட்டிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கேட்குறான். அதுக்கு வந்து அது வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட் என்னோட சிஸ்டர் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது உன் சிஸ்டர் கொடுத்தாங்களா, இது ஆக்சுவலாக என்னன்னு தெரியுமா, டீமன் கிங் ஆர்களோட ஆர்டிஃபெக்ட் இது வந்து கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா, நீ ரொம்பவே லக்கியான ஆள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உன் சிஸ்டர் வந்ததுனால தான் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான உன எனர்ஜி வந்து ஃபீல் ஆச்சா, சரி ஓகே, ஸோ அப்போ உன்னோட சிஸ்டர் நான் வந்ததை ட்ராக் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.